இது எல்லோரோட ஃபேவரட்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இந்த ரவா லட்டு செய்யறதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் 10 முந்திரியை நம்ம வறுத்துக்கலாம். அது கூடவே 20 திராட்சையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்து ஒரு கப்பில் மாற்றிக்கலாங்க. அடுத்ததான் அதே கடாயில் நம்ம 1/4 கிலோ வெள்ளை ரவையை நைஸான ரவையை சேர்த்துட்டு நல்லா வறுக்கணும். இதுக்கு 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் இந்த ரவை நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துட்டு இது கூட 1/2 கப்பு தேங்காய் துருவல், இது நம்ம ட்ரையான கோகனட் எடுத்திருக்கோம், அதை திருவி எடுத்து இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த ரவையும் தேங்காய் துருவலும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயை நம்ம வச்சுட்டு அதில் 1/4 கிலோ சர்க்கரையை சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கொதிச்சு கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட நெய்யில் வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் இதை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக கை பொறுக்கிற சூடு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ரவா லட்டுக்கெலாம் நம்ம பிடிச்சிக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி ட்ரை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சூடான பாலை சேர்த்துனீங்கன்னா நல்ல இலக்கமாக வந்துடும். இந்த டைமில் ரவா லட்டு நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம பால் சேர்த்தணும்னா ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது. அதனால தான் நம்ம பால் சேர்க்காம பாகில் ரவா லட்டு செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்கள்.